தும்மும்போது வாய் வழியாக தும்முறோமா, சிலர் அதான் மூக்கு வழியாக தும்முறோமா. தும்மல் என்பது மூக்கில் உள்ள அடைப்பை சரி செய்வது தான். அதே நேரத்தில் மூக்கு வழியாக மட்டுமே தும்ம முடியாது. மூக்கு வழியாக மட்டுமே அந்த காற்று வர முடியாது. வாய் வழியாகவும் கொஞ்சம் காற்று வரும், கொஞ்சம் தான் வரணும். பெரும்பாலும் வாய் வழியாகவே தும்மல் வரும்போது வாயில் நிறைய காற்றும் மூக்கில் கொஞ்சம் காற்றும் வருது அப்படின்னா சரியாக தும்மலைன்னு அர்த்தம். அதனால் தும்மலில் ஒரு கவனம் செலுத்தணும். தும்மும்போது அந்த மூக்கிலேருந்து தான் நிறைய காற்று வர வேண்டும். வாயிலேருந்து கொஞ்சம் தான் காற்று வரணும். வாயை மூடிக்கிட்டும் தும்ம முடியாது. கண்டிப்பாக வாய் வழியாகவும் வாயை திறக்க தான் செய்யும். அதே நேரத்தில் வாய் வழியாக நிறைய காற்று வரக்கூடாது, மூக்கு வழியாக தான் நிறைய காற்று வரணும். ஏன்னா மூக்கில் உள்ள அடைப்பை சரி செய்வதற்கு தான் அந்த தும்மல் என்பது மூக்கினால் தான் ஏற்படுகிறது. மூக்குக்காகத்தான் ஏற்படுது. மூக்கிற்காகத்தான் தும்மல், மூக்கினால் தான் தும்மல். அதனால் தும்மல் என்பது மூக்கு வழியாகத்தான் நடக்க வேண்டும். அந்த நேரத்தில் வாய் கண்டிப்பாக திறக்கும், அதை மூடிக்கிட்டு தும்ம முடியாது. அதனால் வாய் வழியாகவும் கொஞ்சம் காற்று வரும், மூக்கு வழியாகவும் கொஞ்சம் காற்று வரும். எப்படி மூக்கு தும்மல் வரும்போது நம்ம மூக்கை பொத்திக்க முடியாதோ அது மாதிரி வாயவும் பொத்திக்க முடியாது. ரெண்டு வகையில் தும்மல் என்பது வாய் வழியாகவும் நடக்கும், மூக்கு வழியாக. ஆனால் மூக்கு தான் காரணம். தும்மல் வருவதற்கு மூக்கு தான் காரணம். மூக்கு வழியாக தான், அந்த மூக்கிற்காகத்தான் அந்த தும்மலே. அதனால் நம்ம தும்மும்போது மூக்கு வழியாக தும்ம வேண்டும். அந்த தும்மல் என்பது பெரும்பாலும் ஒரு 90% மூக்கு வழியாக நடக்கணும். ஒரு 10% வாய் வழியாக. தும்மும்போது மூக்கு வழியாக 90% காற்று வெளியேற வேண்டும், வாய் வழியாக ஒரு 10% காற்று வெளியேற வேண்டும். இதை கவனிச்சிக்கணும். தும்முறோன்னு சொல்லிவிட்டு வாய் வழியாக நிறைய காற்று போது மூக்கு வழியாக கம்மியாக தான் காற்று வருது அப்படின்னா அந்த தும்மலால் உங்களுக்கு எந்த பயனும் கிடையாது. தும்மல் ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். அதனால் அந்த தும்மலை எல்லாருமே ஆசையாக எதிர்பார்ப்பாங்க, தும்முறதுக்கு ஆசைப்படுவாங்க. அதுவே தும்மல் அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்தால் தான் அது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதாவது தும்மல் ஒரு நாளைக்கு எப்போவாது ஒரு வாட்டி வருது, 2 நாளைக்கு ஒரு வாட்டி வருது, எப்போவாது வர்ற அந்த தும்மல் மேலே மக்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். அது நல்லதுன்னு நினைப்பாங்க. அதுவும் அந்த தும்மல் நல்ல தும்மல் எது, கெட்ட தும்மல் எதுன்னா அந்த மூக்கு வழியாக 90% காற்று வரணும், 10% தான் வாய் வழியாக வரணும். அதுதான் நல்ல தும்மல். கெட்ட தும்மல் எது அப்படின்னா வாய் வழியாக நிறைய காற்று போகுது, வாய் வழியாக ஒரு 80% காற்று வெளியேறுகிறது, மூக்கு வழியாக கொஞ்சம் தான் வருது அப்படின்னா அது கெட்ட தும்மல். அதனால் அந்த தும்மல்னால நமக்கு பயன் எதுவும் கிடையாது, கேடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. அதனால் மூக்கு வழியாக தும்முறோமா என்பதை பயிற்சி எடுக்கணும். நல்ல விஷயத்துக்கு கண்டிப்பாக பயிற்சி தானாக எந்த நல்ல விஷயமும் அமையாது வாழ்க்கையில். அது மாதிரி நல்ல விஷயத்துக்கு நம்ம கவனம் செலுத்தணும். அதில் கவனம் இருக்கணும். நமக்கு அந்த தொடர்ந்து கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். தானாக நல்ல விஷயம் நடக்காது, கவனித்தாதான் ஒரு நல்ல விஷயம் தானாக நடக்கும். தானாக எது நடக்கும்னா கெட்ட விஷயந்தான் தானாக நடக்கும். இப்போ வண்டி ஓட்டுறோம், கவனித்தா தான் வண்டியை ஒழுங்காக ஓட்ட முடியும் ரோட்டில். தானாக அந்த வண்டி சரியான திசையில் பாதுகாப்பாக போகாது. தானாக நம்ம காரில் போகிறோம் அப்படின்னா தானாக அந்த வண்டி சரியான திசையில் போகாது. கண்டிப்பாக விபத்து தான் நடக்கும். விபத்து நடக்கிறது தான் தானாக நடக்கிற ஒரு விஷயம் எதுனா விபத்து தான். அது மாதிரி ஒரு தும்மல் என்பது அதில் நல்ல தும்மல், கெட்ட தும்மல் தான் தானாக நடக்குமே தவிர நல்ல தும்மலை நாம் கவனித்து தான் அதை சரி செய்யணும். தும்மல் வரும்போது நாம் சரியாக தும்முகிறோமா, மூக்கு வழியாக நிறைய காற்று மூக்கு வழியாக போதா, வாய் வழியாக குறைவாக தான் காற்று போகணும், ரொம்ப குறைவாக போகணும். அதுக்காக வாயை முழுவதும் மூடவும் முடியாது. தும்மும்போது மூக்கை கண்டிப்பாக மூக்கு வழியாக மட்டும்தான் தும்மணும், வாய் வழியாக காற்று வரவே கூடாது அப்படின்னா அது முடியாது. அந்த வேகத்தில் வாய் கொண்டு திறந்துருக்கிறது மூக்குக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய் அப்போ தும்மும்போது வாயும் கொஞ்சம் திறக்குது. அது இயற்கையான நிகழ்வு. அதே நேரத்தில் மூக்கு வழியாக நிறைய காற்று வெளியேறணும், 90% காற்று வெளியேறணும், 10% தான் வாய் வழியாக காற்று வெளியேறணும் தும்மும்போது. இதுதான் நல்ல தும்மல், சரியான தும்மல்.